அப்பா இஷான் கிஷான் இவ்வளோ சீக்கிரத்தில் சம்பவம் பண்ணுவேன்னு எதிரே பார்க்கல. சும்மா 203 runs சும்மா தரமா 64 வெளுத்து வாங்கிடுவாப்ல நியூசிலாந்து பிளேயர்ஸை. இவரை பிசிசிஐ வந்து ட்ராப் பண்ணாங்க. அதுக்குமா கான்ட்ராக்ட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா சையத் முஸ்தக் அலி ட்ராஃபிலேருந்து எப்படியோ கம்பேக் பண்ணி இப்போ T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வரைக்கும் தரமா விளையாண்டுருக்காப்ல. அவ்வளோ கம்பேக்கு. ஒரு பக்கம் இஷான் கிஷானா, இன்னொரு பக்கம் என்ன பற்றியும் பேசுங்க சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவரும் சும்மா வெளுத்து வாங்குறாப்புல. கேப்டன்ஸ் நாக் மாதிரி சும்மா தரமா இருந்தது. அது நடுவில் வந்து ஹார்திக் பாண்டியா இவரை மறக்க முடியுமா? 6 ஒரு காலத்துல வெல்த் வாங்கிந்தாரு. இப்ப அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா கம்பேக் பண்ணி 40 runs 17 balls சும்மா தரமா அடிச்சிருக்காப்ல. அது மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து அபிஷேக் சர்மா வழக்கம் போல சின்ன கேமியா விளையாண்டுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு மாதிரி சஞ்சு சாம்சன் என்னப்பா மறுபடியும் டக்குன்னு அவுட் ஆயிட்டா, இப்படியே போச்சுன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து உன்னை டிராப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதே காரணமா காட்டி இந்த சைடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்டிங் வந்தப்ப ஃபின் ஆலன் 80 runs விட்டுந்தா தனியாலாம் வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்து போயிருந்தாலும் போயிருப்பாப்புல. சும்மா தரமான சம்பவம். அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு ஃபின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு விக்கெட் வந்து அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி எல்லாம் டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க. 225 நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு இந்தியா 46 runsல ஜெயிச்சிருப்பாங்க. அது இல்லாம ஹர்ஷதீப் சிங் ஸ்டார்டிங் ரன்ஸ் வாரி வளர்னாப்புல. இப்ப பார்த்தா 5 விக்கெட் ஆல்சர்னா நிக்கிறாப்புல. பால் எடுத்தா 5 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அது மாதிரி பேட்டிங்கே ஆடாம 50 எடுத்திருக்காப்புல. தரம். இப்ப இந்தியா வந்து இந்த சீரீஸ 4-1 ஜெயிச்சு வேர்ல்டு கப்காக ரெடியா போறாங்க. சரிங்க, மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க.